6th standard maths, term 1, chapter 1, example 1.2. The distance between the sun and the earth is about 929,000,000 miles. Read and write the number in the international method. இன்டர்நேஷ்னல் மெத்தட் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் ஸோ அந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த இதுதான் இன்டர்நேஷ்னல் மெத்தட். லேக்ஸ் க்ரோர்ஸ்னு வந்துச்சுன்னா அது வந்து இந்தியன் மெத்தட். ஸோ இதை கரெக்டாக புரிஞ்சுச்சுக்கோங்க. இன்டர்நேஷ்னல் மெத்தட்னு கொடுத்ததுனால ஸோ அதனுடைய பிளேஸ் வேல்யூ எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நான் நம்பர் எழுதிக்கிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 5 டிஜிட் வரைக்கும் அப்படியே தான் வரும். ஒன்ஸ் அடுத்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வரும், அடுத்த டென்ஸ் வரும், அதுக்கப்புறம் ஹண்ட்ரட்ஸு ஷார்ட்டாக ஹைட்ஸ்ன்னு சொல்லலாம், தௌசண்ட்ஸு, அதுக்கப்புறம் 10,000 இது வரைக்கும் சேமாக தான் வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100,000 வரும். லேக் போகாது. லேக் பார்த்தீங்கன்னா இந்தியன் மெத்தடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100,000, அதுக்கப்புறம் மில்லியன், அதுக்கப்புறம் 10 மில்லியன். இதுக்கப்புறம் நம்பர்ஸ் இருக்கும். 100 மில்லியன், அதுக்கப்புறம் 10 பில்லியன். பில்லியன்னா இது 10 டிஜிட் மேலே இருந்தால் பில்லியன், 11 டிஜிட் இருந்தால் அது வந்து 10 பில்லியன், அதுக்கப்புறம் 100 பில்லியன், அதுக்கப்புறம் வேறு வேறு அப்படி வந்துக்கிட்டே இருக்கும், ட்ரில்லியன் அந்த மாதிரி. இது மில்லியன். மில்லியன் பார்த்தீங்கன்னா 7 டிஜிட். ஸோ 7 டிஜிட் நம்பரை நம்ம வந்து மில்லியன் சொல்லுவோம். 8 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 10 மில்லியன், 9 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 100 மில்லியன். ஸோ இதை கரெக்டாக எழுதிக்கோங்க. இப்போ இதுபடி பார்த்தீங்கன்னா அங்கே 10 மில்லியன் வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அப்போது கமா போட்டுக்கலாம். ஸோ 3 டிஜிட் இன்டர்நேஷ்னல் மெத்தட் அப்படின்னு வந்துட்டுனா 3 டிஜிட்ஸ்க்கு அப்புறம் கமா போடணும். ஸோ 3 போட்டாச்சு, மறுபடியும் 3 போட்டாச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2 தான் இருக்குது. ஸோ போட முடியாது. ஸோ இங்கே 3 டிஜிட், இங்கே 3 டிஜிட், அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா 92 மில்லியன் 900,000 இந்த நம்பர். ஸோ நம்பரில் நேமில் எழுதினா பார்த்தீங்கன்னா 92 மில்லியன் 900,000, அவ்வளோதான். ஸோ இதுதான் இதோட இன்டர்நேஷ்னல் மெத்தட் நேமிங். ஸோ ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியன் மெத்தடுனா 3 டிஜிட்ஸுக்கு அப்புறம் ஒரு கமா போட்டு 2 டிஜிட்ஸுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு கமா, அதுக்கப்புறம் மறுபடியும் 2 டிஜிட்ஸுக்கு அப்புறம் கமான்னு போடுவோம். இன்டர்நேஷ்னல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக 3 டிஜிட்ஸுக்கு அப்புறம் மட்டும்தான் கமா போடணும். ஸோ அதை கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் அந்த நேமிங் மெத்தடையும் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதுதான் இன்டர்நேஷ்னல் மெத்தடுக்கும் இந்தியன் மெத்தட் ஆஃப் நியூமரேஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.